நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கஸ்தூரியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த குரல் வந்துட்டு இது ஜோயல் தம்பி குரல் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்க, சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி இருக்காங்களா அவங்க தான் போய் கதவை திறக்காங்க. தம்பி யார் வேணும் அப்படின்னு கேட்க, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார்ல அவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் வந்துட்டு வெளியில் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அவர் வந்தார்னா ரிஷின்னு ஒருத்தங்க பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, உள்ளே இருக்க கஸ்தூரி என்ன இது குரல் வந்துட்டு அந்த தம்பியோடது மாதிரி இருக்கு, பேர் வேறு பேர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் அவர் போயிட்டாரா அப்படின்னு கேட்க, போயிட்டாரு அப்படின்னு சொன்னே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. போகிறப்ப ரிஷிக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு தான் போகிறாரு. நான் அவங்க வீட்டில் போய் விசாரித்தேன், ஆனால் அவங்க எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க போல, ஆனால் வந்தால் ரிஷின்னு ஒருத்தங்க பார்க்க வந்ததா சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து யார் மேலே வந்துட்டு நம்ம சந்தேகப்படுறது, போகிற இடம்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயில் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு வந்துட்டு ரிஷி சொல்கிறாரு, இப்போ வந்துட்டு நான் ஒரு கார் மூலயமா கண்டுபிடிக்கிறதா இருக்கேன். ராஜவேலுன்னு ஒருத்த மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அன்னைக்கு கஸ்தூரி அந்த இடத்துல கடத்தப்பட்டதை அடிப்படையாக வச்சு பார்த்தா அந்த சைடு போன காரில் அடிக்கடி போனது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ மாதிரிலாம் கொடுத்து ராஜவேலு தான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்ல, அந்த ராஜவேலு யாரு அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. ரிஷி சொல்கிறாரு, ராஜவேலு யாருவா, நம்ம சந்திரசேகர் சாரோட செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல சிவகாமி, அவங்களோட அப்பா தான். ஒரு வேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு எங்கே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கஸ்தூரியை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கலாம்ல. இல்லைனா கஸ்தூரி இப்போ அவங்க கிட்ட தான் இருக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்ல, சரி நம்ம வந்துட்டு இன்னொன்று என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த சைடு கஸ்தூரி வந்தது, என்னம்மா அந்த தம்பி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்ச தம்பி குரல் மாதிரி தான் இருந்துச்சு, நான் கூட சொன்னேன் அடிபட்டு இருந்த போட்டவங்க பார்த்துக்கிட்டாருன்னு, ஆனால் இப்போ பேர் கேட்டால் வேறு பேர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கஸ்தூரி நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த பக்கம் ராஜவேல் கூடத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரவுடி பசங்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா, இப்போது இவங்க ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க அப்படின்னு சொல்ல மங்கா வந்துட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவளை மட்டும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இவளையும் இவன் மகளையும் தேடி பிடிச்சி கொண்டு வர்றவங்களுக்கு 10 லட்ச ரூபா இப்போ ஆன் டைம் செட்டில்மெண்ட். அது மட்டும் கிடையாது, அவள் மகளோட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட டபுளாக பணத்தை கொடுப்பேன், உண்மையாகவே பணம் தருவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. அவள் இந்த சென்னையில் தான் இருக்கா, ஏதோ ஒரு இடத்துல தஞ்சம் போகுது இருக்கா, மூளை முடுக்க எல்லா இடத்துலையும் தேடி அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, மேடம் அதான் இவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அடுத்து வந்துட்டு அதில் இருக்க ஒருத்தன் தனியாக போய் ஜெயலலிதா கால் பண்ணுற மாதிரி இருக்குது. சார் நீங்கள் ஃபோட்டோவில் ஒரு அம்மாவை காமிச்சிங்களா, அவங்க ஃபோட்டோவை இங்கே ஒருத்தங்க காமிச்சு 10 லட்ச ரூபா கொடுக்கும், அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க, யார் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்க, ராஜவேலு அவங்க ஒய்ஃபு அவங்களோட மக எல்லாரையும் வந்துட்டு பேர சொல்கிறாங்க. சரி சரி என்ன ஏதுன்னு எனக்கு உடனே அப்டேட் பண்ணு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே இந்த பக்கம் அவன் இப்படி கிளம்பலான்னு போகிறா, பார்த்தா ராஜவேலு கத்தி எடுத்துகிட்டு மிரட்டிட்டே வர, யாருக்கிட்ட எங்கள் பேர்லாம் சொன்னேன் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுவேன் மிரட்ட, அண்ணே நான் உண்மையை சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் எனக்கு கால் பண்ணார், ரிஷின்னு ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சாங்க, ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டு நான் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், நீங்கள் வேற இங்கே வந்து ஃபோட்டோ காமிச்சிங்களா, அந்த ஃபோட்டோ இதுவும் ஒன்றா தான் இருந்துச்சு, அதுதான் இங்கே நடந்ததெல்லாம் அவர்கிட்ட அப்டேட் பண்ணேன் அப்படின்னு கேட்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ஆமாம் அவன் வந்துட்டு எவன் அப்படின்னு கேட்க, அவன் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொன்னதுமே ஃபோட்டோவை பார்த்தா ரிஷி இவனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவேலு ஷாக் ஆகுறாரு. அந்த சைடு சிவகாமி இவனா அப்படின்னு சொல்லி ஷாக்காக, என்ன அப்பாவும் பிள்ளை இவெல்லாம் ஷாக்காகிறீங்க, இவன் யார் அப்படின்னு கேட்க, இவன் தான் அன்னைக்கு அந்த அன்பரசியை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தவன், இவன் வந்துட்டு ஏதோ ஒரு டிடெக்டிவா, நான் இவனை பற்றி விசாரித்தேன் அப்படி இப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த கிழவியும் புருஷனும் சேர்ந்து இவர் வரதை தான் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க, போச்சு அவங்க 2 பேரும் நம்மளை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அவ்வளோதான் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்ல, ஐயே இங்கே பாருடி உங்கள் அப்பையும் போகிறான், நான் இருக்கேன், கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும், அவருக்கு பக்கத்தில் நீ தான் உட்கார போகிற, நாளைக்கு காலையில் சொத்தெல்லாம் உனக்கு தான் வரப்போகுது, நீ எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரவுடி பையில போய் கட்டி போட்டுடுறாங்க. அப்புறம் இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தன் வந்துட்டு அந்த வேலைக்காரி அம்மா வீட்டில் சாவி வாங்குறதுக்காக வர்றான், பக்கத்து வீட்டு சாவி வாங்க வந்ததுமே கஸ்தூரி அது தெரியாமல் இந்த பக்கம் கிராஸ் ஆகிடுறாங்க. அதை பார்த்ததுமே யாரோ வந்து கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு வேலைக்காரி அம்மா சாவியை கொடுக்குறாங்க, வீட்டில் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சேக்கா அப்படின்னு சொல்ல, சரி அப்படிலாம் இல்லையே உங்களை தேடி ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்ல, யார் அப்படின்னு பேர் கூட ஏதோ ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன், சரிக்கா யாவும் வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில் வந்தது யாரோ ஒருத்தங்க கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கூட்டத்திலேருந்து ஒரு ரவுடி கால் பண்ணுறேன், இப்போ உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்றேன், அந்த பொம்பளை மட்டும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்குறேன். இவனும் நான் இப்போ தான்டா எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வீட்டில் இந்த பொம்பளை இருந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, சரி எதுக்கு செக் பண்ணு, பார்த்தோன்னா நமக்கு 10 லட்ச ரூபா இல்லை அப்படின்னு சொல்ல, இவனும் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக போகிற மாதிரி இருக்குது. அந்த சைடு அன்பரசி மஞ்சுவும் நாளைக்கு அம்மா வரணும் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.